ஹாய் விவோஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் லக்கி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அந்த ஃபோட்டோவை பார்த்த விவேக் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் மனிஷா வந்து அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போடணும், இந்த பக்கம் வந்து அரவிந்தா எதுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சி, லக்கி ஏன் அவள் ஃபோட்டோவை பார்த்துட்டு அம்மான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஃபோட்டோவை வச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க. லக்ஷ்மிக்கும் லக்கிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா மனசில் நினைக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட ஃபோட்டோ கையில் வச்சுக்கிட்டு லக்ஷ்மியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னால் என் வாழ்க்கையே அழிஞ்சுது, நான் உன்னை எப்படி நம்பினேன், ஆனால் எனக்கு நீ துரோகம் பண்ணிவிட்டு என்னோட முதுகில் நீ குத்திட்ட. அதுவும் இல்லாமல் உன்னால் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுன்றதும் இல்லாமல் உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் வந்து ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவளும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாமல் குற்ற உணர்ச்சியில் இருக்கா. உன்னால் அவளோட வாழ்க்கையே வந்து போகிற நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி. அப்போ தான் நம்ம மித்ரா சொல்கிறாரு, உன்னை இந்த வீட்டில் எவ்வளோ நம்புகிறாங்க, இந்த அம்மா விவேக் எல்லாருமே உன்னை நம்புகிறாங்க. ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு போயிட்டே, நான் உன்னை என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். எந்த ஜென்மம் எடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. நம்ம மித்ரா திட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லக்கி பாப்பா உள்ளே வந்துடுறாங்க. லக்கி பாப்பாவை பார்த்ததுமே அந்த ஃபோட்டோவை மறைச்சி பர்ஸில் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம மித்ரா வந்து அந்த பர்ஸில் அந்த ஃபோட்டோவை சரியாக வைக்காதனால அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருது. உடனே லக்கி பாப்பா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இன்னும் தூங்கலையா, டைம் ஆகலையா உனக்கு அப்படின்றாங்க. தூக்கம் வரலப்பா, எனக்கு என்னமோ உங்கள் கூட தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன சொல்கிற, கதையெல்லாம் சொல்கிற அப்படின்னா, உண்மைதான்ப்பா, எனக்கு வந்து உங்கள் கூட தூங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, அதனால நான் உங்கள் கூட தூங்குறேன். ஆனால் எனக்கு ஒரு கதை சொல்லணும், ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னும் போது, என்னம்மா கதை சொல்கிறது, கதை வேற சொல்லணுமா, என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாப்பா எனக்கு கதை சொல்லணும், எனக்கு அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி என்னென்னமோ சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க. உடனே மித்ராவும் அதில் ஊருக்கி. உடனே மித்ராவும், சரி வா உனக்கு கதை தானே வேணும், நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னு வந்து கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஏதாவது கதை சொல்லுமா, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுவும் சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுவை மடியில் போட்டுக்கிட்டு கதை சொல்கிறாங்க. ராஜா கதையை சொல்கிறாங்க. நம்ம ஜுன்னுவும் அந்த கதையை கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் லக்கியும் கதையை கேட்டுக்கிட்டு அப்படியே எல்லாருமே தூங்கிடுறாங்க. பார்த்தீங்களா, ஃபேமிலியாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பிரிஞ்சிருந்த ஃபேமிலி ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் குருஜியை தான் காட்டுறாங்க. குருஜி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இடி இடிக்குது. அந்த இடியை பார்த்து குருஜி அப்படியே அதிர்ந்து போய் எந்திரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் காற்றெல்லாம் வேகமாக வீச ஆரம்பிக்கும் போது குருஜிக்கு என்ன இது சோதனை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இது யாருக்கான அறிகுறி, நான் தெரிஞ்சுக்கலாமா, இதை பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி அம்மன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவோட ஜாதகம் அங்கே இருக்குது. அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம குருஜி முன்னாடியே அது எரிஞ்சு சாம்பலாகுது. அதை பார்த்துட்டு நம்ம குருஜி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னம்மா இது, மித்ராவோட ஜாதகம் எரியுது, என்ன எதுக்கான அறிகுறி, மித்ராவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சீஷர்களும் எந்திரிச்சிடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அந்த எரியிற அக்னியில் அந்த பேப்பரை. அப்படியே பார்த்துட்டு இது ஏதோ ஒரு மித்ராவுக்கு ஆபத்து வரப்போகுதுன்றதை மட்டும் நீ எனக்கு காட்டுறன்றது தெரியுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே லக்கியை காட்டுறாங்க. லக்கி காலையில் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுமே இறங்கி வராங்க. அப்போ இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. லக்ஷ்மியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுக்காக அம்மாவோட ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம மித்ரா கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம மித்ராவை எழுப்பி கேட்குறாங்க. மித்ரா தூக்கத்திலே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வேறு யார்கிட்டையாவது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் கிட்ட வராங்க. விவேக் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மா வந்து எதுக்காக இந்த வீட்டில் இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விவேக் அதை பார்த்துடுறாங்க. விவேக் அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது அம்மான்னு சொல்லிட்டு இருக்காளு, ஒரு வேளை லக்கிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே நம்ம விவேக் அப்படியே வந்து உறைஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் விவேக் ஒரு கால் வந்ததுனால அதை சாக்காக பயன்படுத்திக்கிட்டு விவேக் எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நழுவிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாப்பாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, வேற யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மனிஷா அங்கேருந்து வரத்தை நம்ம லக்கி பார்க்குறாங்க. லக்கி பார்த்துட்டு உடனே போயிட்டு நம்ம மனிஷா கிட்ட கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க
அம்மா ஃபோட்டோ இங்கே எதுக்காக வந்தது, அது இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. மனிஷா அப்படியே அசந்து பார்க்குறாங்க. அம்மாவா, என்ன இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ அம்மானு இவ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே எழும்போது அப்போ லக்கி கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பக்கம் நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, இது ஆஃபீஸில் நிறைய பேர் வேலைக்காக எடுக்கிறாங்கல்ல, அதில் இது ஒரு ஃபோட்டோவாக இருந்திருக்கும், அதில் வந்திருக்கோம், அதனால நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே கோவத்தோட கிழிச்சு போடுறாங்க நம்ம லக்கி கண்ணு முன்னாடியே. அப்போ மனுஷன் நினைக்கிறாங்க, இது எதுக்கு மித்ராவோட ரூமில் வந்தது, மித்ரா ஒரு வேளை லக்ஷ்மியை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கானோ, நம்ம எதிர்க்க அப்படி நடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மனிஷாவுக்கு தோணுது. அப்போ மனுஷன் நினைக்கிறாங்க, இவன் நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவுக்கு செம்ம கோவம் வருது. இந்த பக்கம் லக்கி பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிழிஞ்சதுனால ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம மனிஷா திட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்போ நம்ம அரவிந்தா அந்த பக்கம் வராங்க. அரவிந்தா வந்ததுக்கப்புறம் என்ன லக்கி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஃபோட்டோவில் இருக்க அம்மாவை யாருன்னு நான் மனிஷா கிட்ட கேட்டால் மனிஷா அந்த ஃபோட்டோவை கிழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லக்கி ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்து அரவிந்தா சொல்கிறாங்க, சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னுறாங்களா. உடனே நம்ம அரவிந்தா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, சேர்க்குறாங்க, ஒன்றா சேர்த்து அதை அப்படியே ஒட்டிடுறாங்க. ஒட்டினதுமே நம்ம அரவிந்தாவுக்கு ஒரே ஷாக்கு. எதுக்காக லக்கி இந்த ஃபோட்டோவை பார்த்து அம்மான்னு சொல்லணும், ஒரு வேளை மித்ரா இவளுக்கு அம்மான்னு சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே சந்தேகமாக இருக்குது அரவிந்தாவுக்கு. எதுக்காக லக்கி லக்ஷ்மியை பார்த்து அம்மான்னு சொல்லணும், லக்கிக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தாவுக்கு மனசில் ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மித்ராவை திட்டுறாங்க. எதுக்குடா எங்கள் முன்னாடி நீ லக்ஷ்மியை திட்டுறா மாதிரி திட்டுற, பின்னாடி லக்ஷ்மியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவை அரவிந்தா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு மித்ரா சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் அவன் மேலே ரொம்பலாம் பாசம்லாம் கிடையாது, பாசன்றதே கிடையாது, அவளை நான் அடியோடு வெறுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா பதிலுக்கு அரவிந்தா கிட்ட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியை தான் காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அது நம்ம குருஜி கிட்டேருந்து வருது. குருஜி கிட்டேருந்து வந்தபோது நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, என்ன இது குருஜி காலையிலேயே ஃபோன் பண்ணுறாரு, சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்களா. இந்த பக்கம் லக்ஷ்மி அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ குருவோட சீஷர்கள் தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களை குருஜி சீக்கிரமாக பார்க்கணுமா, இப்போவே பார்க்கணும், அதனால் நீங்கள் அவசரமாக வாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, ரொம்ப அவசரமா, என்ன அவசரம், இல்லைம்மா குருஜி உங்களை வர சொல்லியிருக்காரு, அதனால தான் உங்களுக்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர்களும் ஃபோனை வச்சுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் ஃபோனை வச்சுறாங்க. ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வராங்க. அர்ஜுனுக்கு சமைச்சு கட்டணும்ல, அதனால நம்ம அர்ஜுன் பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம லக்ஷ்மியை பார்த்து, என்ன லக்ஷ்மி அப்படின்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு சமைக்க முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, பர்சனல் ஒர்க் இருக்குது, அதுவும் இல்லாமல் மீட்டிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்ல, என்னால் இப்போ வர முடியாது சார், எனக்கு ஒரு பர்சனல் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, ஏதாவது உங்கள் கூட வரணுமா அப்படின்றாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா நம்ம லக்ஷ்மியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. லக்ஷ்மியை பற்றி அந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயம்லாம் சொல்கிறத அப்படியே யோசிக்க நம்ம மித்ராவுக்கு கோபம் அதிகமாக வந்துடுது. அதனால் அந்த ஃபோட்டோவை நம்ம அரவிந்தா எடுத்துகிட்டு வைக்கிறாங்கல்ல டேபிள் மேலே. உடனே நம்ம மித்ரா எந்திரிச்சு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுவிட்சை தட்டி விடுறாங்க. அந்த ஃபேன் காற்றுல நம்ம லக்ஷ்மியோட ஃபோட்டோ பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவையும் தேவயானியும் தாங்க காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம மனிஷா கிட்ட தேவயானி கேட்குறாங்க, எதுக்காக இப்படி இருக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு, இந்த மித்ரா என்னை கல்யாணம் பண்ணிப்பானா பண்ணிக்க மாட்டானான்ட்டு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இப்போ வேற இவ ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அது லக்ஷ்மி ஃபோட்டோ, அந்த லக்ஷ்மி ஃபோட்டோவை இவ எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தான்றது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற நம்ம மனிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி இறந்துட்டா, அப்படியே உயிரோட வந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு பயந்து அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி நான் இந்த மாதிரி குருஜியை பார்க்க போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனிஷா சொல்கிறாங்க, என்ன ஆண்டி அந்த குருஜி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் எப்படி அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போய் தானே ஆகணும், இந்த விவேக்குக்கு கல்யாணம் பண்ணோம்ல, அவனுக்காக பொண்ணு பார்த்துருக்கோம்ல, அதனால் அந்த ஜாதகத்தை வச்சு அவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் அவர்கிட்ட போகிறேன், நீ வரியா அப்படின்றாங்க.
சொல்கிறாங்க. அதுவும் உன்னையும் அவருக்கு பிடிக்காது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ வரத்தா என் கூட வா அப்படின்றாங்க. சரி ஆண்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மியும் குருஜியை பார்க்க போகிறாங்களா. குருஜியை பார்க்க போகும்போது நம்ம லக்ஷ்மி வந்து இந்த மனிஷாவையும் தேவயானியும் பார்ப்பாங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குருஜியை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க நம்ம லக்ஷ்மி. அங்கே போயிட்டு குருஜியை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம குருஜி நம்ம மித்ராவோட ஜாதகம் எரிஞ்சது, அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்களா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்க உடனே குருஜி சொல்கிறாங்க, உனக்கான பல கேள்விகள் எப்படி மனசில் இருக்கோ அதே தான் எனக்கும் பல கேள்விகளுக்கு விட தெரியாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ மித்ராவுக்கு வர கண்டம் யாராலையுமே அவனை காப்பாற்ற முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு கண்டம் தான் லக்ஷ்மி வரப்போகுது. அதனால தான் உனக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வர வச்சேன் அப்படின்னும் போது நம்ம லக்ஷ்மிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க குருஜி, நீங்கள் எப்படியாவது அவருக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களால் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி குருஜி கிட்ட கெஞ்சுறாங்களா. உடனே குருஜிவும் அவங்க கையில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் நம்ம மித்ராவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவையும் இந்த தேவயானியை தான் காட்டுறாங்க. மனிஷாவுக்கிட்ட வந்து நம்ம தேவயானி சொல்கிறாங்க, அங்கே வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இரு சரியா, ஏற்கனவே குருஜி மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு, ஏன்னா நீ பண்ணி வச்ச காரியம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மனிஷா குருஜியை கடத்தி என்னென்னமோ பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயத்தினால நம்ம மனிஷா மேலே ரொம்பவே கோவமாக தான் இருக்காரு. அதனால கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குருஜியோட இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்களா. அங்கே வந்ததுமே அந்த 2 சீஷர்கள் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே மனிஷாவும் நம்ம தேவயானும் உள்ளே வரதுக்கு வரும்போது இல்லை உள்ளே ஒரு அம்மா இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி தானே குருஜியை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, யாரை பார்த்து என்ன சொல்கிற, நாங்கள் எல்லாரும் நந்தன் ஃபேமிலி வந்தால் குருஜி கண்டிப்பாக உள்ளே இது பண்ணுவார், நீ எல்லாம் வந்து அவரை பார்க்கணும், எனக்கு அனுமதி நீ கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அராஜகமாக உள்ளே போயிடுறாங்களா. உள்ளே போனதுமே நம்ம லக்ஷ்மி குருஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்ணாடி வழியாக இந்த மனிஷாவையும் தேவயானியும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாரியோட முந்தானியை தலையில் போட்டுக்கிறாங்க. போட்டதுமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம லக்ஷ்மி. இந்த பக்கம் குருஜி நம்ம மனிஷாவை பார்த்துட்டு, நீ எதுக்காக இதுக்குள்ளே காலை எடுத்து வச்ச, நீ கால்பட்ட இடம் எல்லாமே பாவமாக தான் மாறும், அப்படியாப்பட்ட இடத்துல நீ வந்து இந்த புனிதமான இடத்த அசிங்க பண்ணுறியே, நீ எதுக்காக வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவை சபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம குருஜி. இதை பார்த்த தேவயானி சொல்கிறாங்க, அவள் ஏதோ ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டா, இன்னைக்கு தவறு செய்யாதவங்க யார் இருக்காங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி கேட்குறாங்க. அவளை நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஏதோ தவறு செஞ்சுட்டா, இன்னைக்கு அதை உணர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாக்காக தேவயானி குருஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. குருஜியும் சரி எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி விவேக்கோட கல்யாணத்துக்காக தான் நாங்கள் உங்ககிட்ட அந்த ஜாதகத்தை கொடுத்து எப்போ வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது குருஜி சொல்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஜானுக்கும் விவேக்கும் நல்லா இதுவாக இருக்குது, அதனால பொருத்தம்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிறது நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேனே அப்படின்னும் போது தேவயானி சொல்கிறாங்க, அவன் என் குடும்பத்துக்கு வரது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் நான் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணுறதா இல்லை, வேறு ஜாதகத்தை வச்சு நீங்கள் வேறு எதனா கல்யாணம் நடக்குமா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே குருஜி சொல்கிறாங்க, அவனுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனால் சில பல போர்கள் நடந்து தான் அந்த கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி அந்த இடத்துல குண்டு தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம ஜானு கூட தான் அந்த கல்யாணம் நடக்கும்ன்றத அந்த குருஜி வந்து அந்த இடத்துல சொல்லலை. கண்டிப்பாக ஜானு கூட தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் கடைசியில் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா உடனே கேட்குறாங்க, குருஜி அந்த லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. உடனே குருஜி சொல்கிறாங்க, ஆமாம் அவள் உயிரோட தான் இருக்கா, அதுவும் உங்களை சுற்றி தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேவயானிக்கும் நம்ம மனிஷாவுக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன நீ சொன்ன மாதிரியே இவர் சொல்கிறாரு உயிரோட தான் இருக்கா அப்படின்ட்டு அப்போ அவள் உயிரோட இருந்தாலும் இந்த நந்தன் ஃபேமிலிக்கு வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏற்கனவே ஓடிப்போம் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஓடி போனவங்க தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேவயானிக்கும் நம்ம மனிஷாவுக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன இவ நடந்த கதையெல்லாம் அப்படியே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஏன்னா வந்து
ஆல்ரெடி நந்தன் ஃபேமிலிக்கு வருவாங்களான்னு கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, அவங்க மனிஷா பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக அவள் உங்கள் குடும்பத்துக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. லக்ஷ்மியை பற்றி லக்ஷ்மி வந்து அந்த இடத்துல சொல்லும் போது ரொம்பவே வந்து இதுவாக தான் இருந்தது. ஆனால் குருஜி சொல்கிறாரு கண்டிப்பாக அவள் வருவா அப்படின்ட்டு. இந்த பக்கம் லக்ஷ்மி கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, முக்காடு போட்ட அம்மா, நீ வந்து சொன்னது வந்து 100க்கு 100 கரெக்டு தான், அவள் வரமாட்டா. ஆனால் நீ சொன்ன பற்றியா, அதுக்காக எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நீ சொல்லியிருக்க, அதுக்காக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மனிஷாவும் தேவியானி ஒரு பக்கம் போயிடுறாங்களா. இந்த ஒரு பக்கம் நம்ம தேவயானி மனிஷா போனாலும் மனிஷா பார்த்தீங்கன்னா காரில் போகிறமோ யோசிக்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த மாதிரி அந்த லேடி சொல்லும் போது எனக்குமே அந்த நேரத்தில் வந்து எதுவுமே தோணலை, இப்போ யோசிக்கிறேன் அது என்னமோ லக்ஷ்மி மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா சொல்கிறாங்க. என்ன உளர்ற, லக்ஷ்மி எப்படி அங்கே வருவா அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி, அந்த நம்ம குடும்ப விஷயம் அந்த லேடிக்கு எப்படி தெரியும், விவேக்குக்கு கல்யாணம் நின்னது எல்லாத்தையும் அந்த லேடி சொல்கிறான்னா அப்போ லக்ஷ்மியாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதோ ஒன்று லக்ஷ்மின்றதுனால அதை பற்றியே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம்லாம் ஏற்படுது அப்படின்றாங்க. டிரைவர் நீங்கள் முதல்ல வண்டியை திருப்புங்க. என்ன மனுஷா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது நான் இப்போவே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா. அங்கே போனால் நம்ம லக்ஷ்மி அங்கே இல்லை. இந்த பக்கம் வந்து நம்ம குருஜிக்கிட்ட கேட்குறாங்க, லக்ஷ்மி வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா உளறிட்டு இருக்க, இங்கே எப்படி லக்ஷ்மி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குருஜிக்கிட்ட அப்படி இப்படின்னு வந்து நம்ம மனிஷா பேச இந்த பக்கம் தேவயானி குருஜிக்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை தாங்க காட்டுறாங்க. மித்ரா வந்து நம்ம அரவிந்தா நம்ம விவேக் எல்லாரும் சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே கோவமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து நம்ம மித்ரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோ வச்சு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா ஃபோட்டோ இங்கே எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா கிட்ட நம்ம லக்கி நோண்டி நோண்டி கேட்கும் போது நம்ம மித்ரா அந்த இடத்துல கோவம் அதிகமாக பட்டுடுறாங்க. அந்த இடத்துல அரவிந்தாவும் இருக்காங்க. உடனே லக்கியும் வந்து இவங்க திட்டினதுனால கோவத்தோட போயிடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா திட்டுன்னு திட்டுறாங்க. எதுக்காகடா குழந்தைகிட்ட உன்னோட கோவத்தை இப்படி காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா ரொம்பவே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லக்கியோட சத்தம் கேட்டு நம்ம அரவிந்தாவும் மித்ராவும் ஓடுறாங்க. அங்கே போனால் நம்ம லக்கிக்கு காலில் அடிபட்டு ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம அரவிந்தா கேட்குறாங்க, என்னம்மா பார்த்து வர மாட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து மித்ரா துடிச்சு போகிறாங்க. அப்போ லக்கி கிட்ட ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு காலில் அடிபட்டது வலிக்கலப்பா, நீங்கள் பேசுனீங்களா அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்பவே வலிக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் என்னை ஒரு நாளும் நீங்கள் திட்டினது கிடையாது, ஆனால் இன்னைக்கு திட்டும் போது எனக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறேன். உடனே நம்ம மித்ராவும் அப்படியே வந்து அவங்களோட ஃபீலிங்கில் அப்படியே உறைஞ்சி போக ஆரம்பிச்சிடுறாங்க. லக்கியை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னுவை தாங்க காட்டுறாங்க. ஜுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வரத்தை பார்த்துட்டு, அம்மா நீ எங்கே போன காலையிலேருந்து, ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம ஜுன்னுவை ஸ்கூலுக்கு கிளப்பி நீ தான் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசுந்தரா நம்ம லக்ஷ்மி எல்லாருமே வந்து ஜுன்னோட ஸ்கூலுக்காக கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக போகிறாங்களா. அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கிக்கு நம்ம ஜுன்னு கால் பண்ணுறாங்க. அப்போ லக்கிக்கு அடிப்பட்டதை வந்து நம்ம ஜுன்னு வந்து கேள்விப்பட்டுட்டு என்ன ஆச்சு அவளுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா கிட்ட ரொம்பவே பதறாங்க. அரவிந்தாவும் இவன் எதுக்கு இப்படி பதறான், ஒரு கூட பிறந்த தங்கச்சிக்கு ஏதோ அடிபட்ட மாதிரி பதறானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம மித்ரா சொல்கிறாங்கம்மா அவன் இன்னைக்கு வரலன்னு சொல்லுங்கம்மா, அது எதுக்குமா நீங்கள் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜுன்னு வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி லக்கிக்கு அடிபட்டுருச்சா நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ தான் நம்ம குருஜி ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதுக்கான பரிகாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் லக்ஷ்மி நீ வா அப்படின்றாங்க. உடனே லக்ஷ்மிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாதியிலே காரை நிறுத்தி வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜுன்னு கேட்குறாங்க, அம்மாவுக்கு என்ன தான் ஆச்சு, லக்கினா ரொம்ப பிடிக்கும், லக்கிக்கு வந்து இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொல்கிறான், அம்மா எதையுமே கண்டுக்காமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா கிட்ட கேட்குறாங்களா. வசுந்தராவும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இன்னமும் இவன் அப்படி இருக்கானே எனக்கே ஒன்றும் புரியல, எங்களையும் நம்பாமையே இருக்கா, எப்போ தான் எங்களை நம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம வசுந்தரா ஒரு பக்கம் புலம்ப. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றத இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.